கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நிமிஷம் வரையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை இம்மட்டம் நடத்தினார். எத்தனையோ ஆபத்துகள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் நமக்கு வந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை பாதுகாத்தார். அநேக சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள் நம்மை சூழ்ந்து வருகிறது. அப்போ நம்ம நினைக்கிறோம், ஏன் நமக்கு இந்த பாடு, ஏன் நமக்கு இந்த வேதனை, நம்ம என்ன பாவம் செஞ்சோம், என்ன தப்பு செஞ்சோம், ஏன் இந்த சோதனை, இந்த கேள்வி நமக்குள்ளே வருகிறது. நாம் வேதத்தில் பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் அங்கே லாசருவை பார்க்கிறோம். லாசரு இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான ஒரு மகன். அது மட்டுமல்ல, அந்த மார்த்தாள் மரியாளுங்கிற வீட்டுக்கு தான் அவர் போய் அவர் இழைப்பாரது, கடந்து போறது, இதெல்லாம் செய்து கொண்டே இருந்தார். இப்ப நேசிக்கிறதான அந்த லாசரு வியாதிப்பட்டான். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஆட்சி சொல்லி விடுறாங்க, போறாங்க. போய் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, எதிரியா இருக்கிற போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்றாரு. இங்கே அவன் மரித்து போனான். மரித்ததும் ஆண்டவருக்கு தெரியும். மரித்து 4 நாளைக்கு பிறகுதான் அந்த கிராமத்துக்கு அவர் போகிறார். தான் நேசிக்கிறதான ஒரு சகோதரன், தான் நேசிக்கிறதான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஆபத்து, அந்த குடும்பத்துல கஷ்டம், அந்த குடும்பத்துல போராட்டம், அந்த குடும்பத்துல மரணம். நம்மள என்ன சொல்லுவோம், நான் இவ்வளவு தூரம் இந்த ஊழியக்காரனை நேசித்தேன், அன்பு கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன், எல்லாத்தையும் பண்ணினேன். ஆனா எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது, சொல்லிவிட்ட போது அவர்கள் வரவில்லை என்று சொல்லி நாம் அந்த சர்ச்சுக்கே போறதை விட்டுருவோம். அந்த ஊழியக்காரனை கண்டா கூட பேச மாட்டோம். நம்ம ஏன் தெரியுமா, நம்ம இதுவரையிலும் உதவி செஞ்சோம்ல, இப்போ நம்ம ஆபத்துன்னு சொல்லுவது வரல, இனி வேண்டாம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட 4 நாளைக்கு பிறகு போறாரு. அந்த ஆவலோடு ஆண்டவரை எதிர்பார்க்கிறாங்க. ஐயா, நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அப்பொழுதுதான் ஆண்டவர், எங்கே வைத்தீர்கள் கல்லறை என்று கேட்கிறார். அல்லேலூயா. அப்பதான் மார்த்தாள் சொல்கிறார், 4 நாள் ஆயிடுச்சு ஐயா, நாருமே, இப்ப எப்படி போறது? ஆனாலும் அவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் இன்னைக்கு அந்த மகிமை வெளிப்படும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்பொழுது கல்லறை இருந்த இடத்திலே வந்தபோது மரியாள் அழுகிறதை பார்த்து அவரும் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். தான் நேசிக்கிற ஒரு குடும்பம் இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது, கண்ணீர்ல கிடக்கிறது அப்படின்னு அவரும் ஆவிலே கலங்கினார். அவரும் கண்ணீர் விட்டார். தெரியும் அவருக்கு, நாம் லாசருவை எழுப்ப போறோம் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிந்திருந்தும் அவர் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கல்லறையின் அருகே வந்து அவரை எழுப்புறதுக்கு முன்பதாக பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று அவரால் முடியும். ஆனா சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய நாம மகிமைப்படணும் இல்ல, அதற்காக தான் அவர் அதை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வியாதிகள் நமக்கு, பிரச்சனை, கஷ்டங்கள் வருவது தேவனுடைய நாம மகிமைக்கு எதுவாக வரும். சில வியாதி பாவத்தினால வரும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வர பாடுகள், சோதனைகள் வரும்போது நாம் கலங்க கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை அருகாமையில் இருந்ததினாலே அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். லாசருவே, வெளியே வா. ஆகவே அவன் கட்டப்பட்டவனாய் வெளியே வந்தான். அவன் கட்டுகளை அறுக்க சொன்னார். அநேக கட்டுகளோடு நாம் இருக்கிறோம். புதைக்கப்பட்ட அனுபவத்தை போல காணப்படுகிறோம். பலரும் பல கட்டுனால் நம்மை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவனை கட்டிலே கட்ட அமைத்து விடுங்கள். அல்லேலூயா. ஆகவே அருமையான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவிழ்க்க போதுமான தேவனாய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆகவே இந்த நாட்களிலே கூட நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில
வாழ்க்கையில நடக்கும். இதான் முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான், செத்து போயிட்டான், இனிமே எவ்வளவுதான், இனி சகோதரன் இல்லைன்னு நினைத்ததார அந்த குடும்பத்துல இல்ல, இனிதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா அந்த லாசருவை கொண்டு அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். ஆகவே அன்புள்ள பிள்ளைகளே, உனக்கு ஒரு பாடுகள் நிமித்தம், உனக்கு ஒரு நெருக்கங்கள் நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம் உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் ஆண்டவரா தெய்வத்தை விசுவாசிக்க முடியாத காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அதாவது இந்த நாட்களில் நாம் நினைக்கிறதான ஒரு காரியம், நமக்கு விடுதலை இல்லைன்னு நினைக்கிறோம், அந்த விடுதலை உண்டு, இயேசு கிறிஸ்து உண்டோடு உண்டு. ஆகவே கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. என் ஆண்டவரா தெய்வமே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை வழி நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இத்தனை நாட்கள் எங்கள் ஆபத்துக்கும் சோதனைக்கும் வியாதிக்கும் துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களை காத்தபடினால ஸ்தோத்திரம். எங்களுக்கு கஷ்டங்கள் சோதனைகள் வருவதெல்லாம் நீரை காப்பாற்றுகிறவராய், அருகாமையில் இருக்கிறவராய், தீராத எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறவராய், இந்த தீராத வியாதியை மாற்றுகிறவராய், படுக்கையெல்லாம் மாற்றி போடுகிறவராய் வசனத்தை கேட்கும் மக்களை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி. கர்த்தர் நாம மக்கள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.